வெல்கம் shakshicookinglifestyle. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு பார்க்குற ஒரு சூப்பராக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ், ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆமாங்க, நான் வந்து மரவள்ளி கிழங்குனே இதை சொல்லுவாங்க, சீனி கிழங்குனே எங்கள் ஏரியாவில் சொல்லுவாங்க. நாங்கள் சீனி கிழங்குன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா இது கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்கும். இதில் 2 வகை உண்டு, 2 கலரும் உண்டு. ஒன்று மஞ்சள் கலர், ஒன்று ஒயிட் கலர். இதில் பார்த்தீங்கன்னா சிலதில் இனிப்பு கம்மியாக இருக்கும், சிலதில் இனிப்பு செமையாக இருக்கும். வாங்க நம்ம இப்போ எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். நம்ம வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து சின்ன சைஸும் இருக்குது, பெரிய சைஸும் இருக்குது. இன்றைக்கி எனக்கு கிடச்சது பெரிய சைஸுங்க. இதே போல் தோலை வந்து சீவி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து அவிக்கிறதா இருந்துச்சுன்னா நம்ம அவிச்சிக்கிட்டு தான் நம்ம தோல் உரிச்சு எடுப்போம். ஆனால் இதுக்கு வந்து அப்படி இல்லை. இதே போல் தோல் சீவி எடுத்து இந்த அளவு சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஸ்லைஸாக கட் பண்ணிடாதங்க, கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணுங்கள். நம்ம இதை வந்து இனி வேக வைக்க தான் போகிறோம். இதே போல் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி ஒரு குக்கரில் வச்சு ஒரு விசில் வர வேண்டாங்க. வச்சு ஒரு 3 செகண்டுக்குள்ளே நீங்கள் எடுத்தாலே அது வந்து நல்லாவே வெந்துடும். ஏன்னா நம்ம துண்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்து வந்துடும். இதே போல் நிறைய தண்ணி வைக்கிறாதீங்க, லைட்டாக மூழ்கிற அளவு தண்ணி வச்சாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா வேக வச்சு நம்ம எடுத்தாச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நமக்கு நல்லா ரொம்பையும் வேகலை. நமக்கு எவ்வளோ பக்குவம் வேணுமோ அந்த அளவுக்கு இவ்வளோ வெந்து வந்தால், இதாவது நீங்கள் ஒரு ஸ்பூனில் எடுக்கும்போது உடையக்கூடாது, ரொம்ப குழஞ்சி இருக்கக்கூடாது. இந்த அளவு நமக்கு இருந்தாலே போதும். இப்போ நமக்கு சீனி கிழங்கு நம்ம அவிச்சு எடுத்தாச்சு. அடுத்தல பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம இதே போல் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த ஃபோல்க்கு வச்சு மசிச்சிங்கன்னா ரெண்டாவது நம்ம அதை மசிக்கணும்னு தேவையே இல்லை, நல்லாவே மசிஞ்சு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம மசிச்சு எடுத்தாச்சு. அடுத்தல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் எல்லாத்தையுமே நம்ம இப்போ அதோட சேர்த்துக்கலாம். இன்னும் நம்ம தேவையான பொருட்கள் எல்லாமே அதில் சேர்க்கறதுனால இப்படி ஒரு பெரிய பவுல் எடுத்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணுறது எல்லாமே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அடுத்தல பார்த்தீங்கன்னா தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு வறுத்த பச்சரிசி மாவு நான் சேர்த்துருக்கிறேன். அடுத்தல பார்த்தீங்கன்னா இப்படி சின்ன துருவலாக துருவி எடுத்துக்கோங்க தேங்காய். இதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். அடுத்தல பார்த்தீங்கன்னா மணத்துக்காக ஸ்வைக்காக ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்கேன். அந்த ஏலக்காய் பொடியாக இருந்தால் நீங்கள் வந்து பொடியாக சேர்த்துக்கலாம். அப்படி உங்ககிட்ட பொடியாக இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் வந்து ஜீனி எடுத்துக்கோங்க. ஜீனி எடுத்து அது கூடால ஒரு ஏலக்காய் போட்டு இந்த அளவுக்கு நீங்கள் வந்து பொடிச்சு எடுத்துக்கலாம். ஏலக்காய் பொடி வச்சுருக்கிறவங்க நீங்கள் கொஞ்சமாக பொடியும் சேர்த்துக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீனி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து பச்சரிசி மாவு எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நமக்கு வந்து நல்லா விரசி எடுத்துக்கணும். நம்ம விரசி எடுக்க நமக்கு வந்து நல்லா உருண்டு கொடுத்து ஒரு பால் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு இந்த அளவு நீங்கள் வந்து எல்லாத்தையும் பிசைஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பால் ஷேப்புக்கு நமக்கு கிடைச்சாச்சு. கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும், அதனால் நீங்கள் பயப்பட வேணாம். இதே அளவுக்கு வந்து உருட்டி எடுத்து கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு சின்ன சின்ன பாலாக நம்ம உருட்டி எடுத்துக்கணும். அதாவது ஒரு மீடியம் சைஸ் லெமன் அளவுக்கு நீங்கள் உருட்டி எடுத்தாலே இது போதும். இதே போல் உருட்டி எடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா மெதுவாக கையில் வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணி விடுங்க. விடும்போது லைட்டாக கீறல் வரும். ஆனால் வந்து இதே போல் கையில் வச்சு லைட்டாக அமுத்தி அதை வந்து ஷேப் பண்ணி ரவுண்ட் ஷேப் பண்ணி நீங்கள் வந்து இதே போல் எடுத்துக்கோங்க. மீதி இருக்க மாவு எல்லாத்தையுமே நம்ம இதே போல் வந்து ரவுண்ட் ஷேப் கொடுத்து இதே போல் கீறல் கிராக் விழாமல் நீங்கள் வந்து அமுக்கி எடுத்துக்கோங்க. அப்போ நமக்கு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். மீதி இருக்க எல்லாத்தையுமே இதே போல் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். உண்மையிலே இது சாப்பிட்றதுக்கு நல்ல ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமானதும் இருக்கும். குழந்தைங்களுக்கு ஸ்கூல் போயிட்டு வர குழந்தைங்களுக்கு இதே போல் ஈவினிங் நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா உண்மையாகவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நமக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தோசைக்கல்லும் நல்லா சூடாயிடுச்சு. கொஞ்சமாக சுற்றி ஆயில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உருட்டி வச்சுருக்கிறது ஒவ்வொன்றையும் சுற்றி விட்டு நம்ம வந்து வச்சு எடுத்துக்கலாம். இப்படி லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் இருக்கிற அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் வெந்ததும் கொஞ்சம் மாற்றி 2 நேரம் மாற்றி கொடுத்து போட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து இப்படி வந்து கலர் கொடுத்து வரும்போது குழந்தைங்க பார்க்குறதுக்கு அட்ராக்ஷனாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு விரும்பியும் சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதோட கலர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குது. உண்மையாகவே பார்த்ததுமே சாப்பிடணும் போல் இருக்குது. இதே போல் மீதி உருட்டி வச்சுருக்க மாவையும் இதே போல் நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு.
நீங்கள் நினைக்கலாம், ஏன் நம்ம இப்படி பண்ணாதான் குழந்தைங்க சாப்பிடுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, ஏன்னா நம்ம வந்து இப்படி இதே மாதிரி நம்ம ஒயிட்டாக கொடுத்தோம்னா கண்டிப்பாக குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஆனால் உண்மையாகவே டேஸ்ட்டு செமையாக இருக்கும். இதே போல் நம்ம வச்சு நம்ம வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டு நம்ம வந்து சூடு பண்ணி மாற்றி போட்டு இப்படி எடுத்தோம்னா வந்து அது சாப்பிட்றதுக்கு அதோட டேஸ்ட்டும் இன்னும் கொஞ்சம் செமையாக இருக்குங்க. குழந்தைங்க கலர்ஸை பார்த்தாலே விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டு பேபிஸ்க்கு இதே போல் நீங்கள் செய்து விடுங்க. கண்டிப்பாக வந்து அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மரவள்ளி கிழங்குல பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியாகவே இருக்குது. அதே போல் குழந்தைங்களுக்கு பற்களுக்கு அதே போல் ஸ்கின்னுக்கு எல்லாமே ரொம்பவே நல்லதுங்க. மரவள்ளி கிழங்கு ரொம்பவே சத்துள்ளது. பார்த்தீங்களா, இப்போ நான் வந்து அதை பிச்சு காணிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக வருதுன்னு. உண்மையாகவே பல் இல்லாதவங்க வரைக்கும் இதை விரும்பி சாப்பிடலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.